வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்சி ஆன்லைன் சேவை மையம் வச்சுருக்கவங்களுக்கான ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சரோடையே இருக்கக்கூடிய ஒரு பேசிக் வெர்ஷன். இதில் மொத்தம் 4 வெர்ஷன் இருக்குது. பட் நம்ம பேசிக் வெர்ஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இது பாண்டிச்சேரி சைடில் நிறைய இ-சேவை மையத்தில் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இது ஒரு பிக் ஆஃபராக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சாஃப்ட்வேர் ப்ளஸ் வந்து ePros 16 buy one get one ஆஃபரில் இப்போ நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து நிற்கும். ஓகேங்களா, இப்போ நான் புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் நியூ கம்பெனி அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து ஃபோல்டர் குரூப்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இண்டிவிஜுவலாகவும் வைக்க முடியும், இண்டிவிஜுவலாகவும் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும், இல்லை சர்வர் பேஸ்டு கிளைண்ட்டாக பண்ண முடியும். பட் அது வந்து ரொம்ப அட்வான்ஸ் வெர்ஷனில் அந்த ஆப்ஷன் உண்டு. பட் பேசிக் வெர்ஷனில் நீங்கள் டேட்டா லோக்கல் டேட்டாவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா நெட் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு போட்டுக்கிறேன். இப்போ வந்து சிவா நம்பர் 4 வில்நகர். ஸோ இந்த மற்ற அட்ரஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இது வந்து ஜிஎஸ்டி ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கும் நான் ஜிஎஸ்டி ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் சேவை மையம் வச்சுருப்பீங்க, பட் அதர் திங்ஸ் ஏதாவது சேல் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டியாகவும் நான் ஜிஎஸ்டியாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேவையான காலம் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து நிறைய டைப்பு பிஸ்னஸுக்கு இது மேட்ச் ஆகும். இருந்தாலும் நான் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து அது ஆட் ஆகிடும். இப்போ நான் ஆல்ஃபா நெட் கஃபேன்ற நேமில் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ ஜஸ்ட்டு லாகின் கொடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து உங்கள் லைசன்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணோம். இது வந்து 100% ஒரிஜினல் லைசன்ஸ், சர்வர் பேஸ்டு லைசன்ஸ். சப்போஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு மாறுறீங்க அப்படின்னா கூட இந்த லைசன்ஸை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த இமெயில் ஐடி எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் டீஆக்டிவேட் பண்ணும்போது. அப்புறம் அகைன் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ரைட்டு, இப்போ யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு அட்மின் கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்கப் வந்து செட் பண்ண சொல்லும். இந்தமாரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். பட் நம்ம பேக்கப் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஓகே, இதுதான் வந்து மெயின் ஸ்க்ரீனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் வெர்ஷன்ஸில் வந்து லிமிட்டட் ஃபீச்சர் தான் இருக்கும். பட் நம்மளுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ என்னுடைய சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபீச்சர், அதாவது ப்ரீமியம் வெர்ஷன் தான். ஆனால் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறது பேசிக் வெர்ஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருமோ அதை மட்டும் தான் கவர் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் அதுவும் சேம் தான், ஆஸ் இட் இஸ் சேம் தான். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஐட்டத்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா மாஸ்டரில் போய்ட்டு ஐட்டம்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நியூன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புது சர்வீஸையோ இல்லை ஒரு புது ஐட்டத்தையோ நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இபி பில்லுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, தமிழ்நாடு இபி பில்லு வந்து ஸ்டேபிள் கிடையாது, ஃபிக்ஸடாக இவ்வளோதான் கிடையாது. அதுக்கு ப்ராடக்ட் கோடு வந்து 1001ன்னு வச்சுக்கலாம். இல்லை வந்து ஷார்ட்டாக நீங்கள் 1001ன்னு அடித்தா நம்பர் அடித்தா இபி பில் வரணுன்ற மாதிரி இருக்கும். இது வந்து மெயின்டைன் ஸ்டாக் கிடையாது. அதனால் இதை நான் டிக்கு எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தோடனே எனக்கு ஒரு ஐட்டம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதே பல்க் சர்வீஸை எக்ஸலில் க்ரியேட் பண்ணி அதை ஒன் ஷாட்டாக இம்போர்ட் பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு ப்ரௌஸ் கொடுத்து நீங்கள் வந்து இந்த மாடல் சாம்பிளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌஸ் பண்ணி எந்த லொக்கேஷன் வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இம்போர்ட்டில் போயிட்டு இது வந்து சாம்பிள் டெம்ப்ளேட் வந்து சாம்பிள். இப்போ நான் இம்போர்ட்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் சிஎஸ்சின்னே ஒரு வச்சுருக்கேன். எல்லா ஐட்டமும் க்ரியேட் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்கும் நான் இதை கொடுத்துருவேன் நான். ஓகேங்களா, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸில் எல்லா ஐட்டமும், அதாவது நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க எல்லா ஐட்டமும் ஒன் ஷாட்டாக வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, ஸோ ஐட்டம் இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்தமாரி ஒரு எரர் வரும். இதில் வந்து ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் கவுண்ட் வந்து எரர் சொல்லுது, மீதி எல்லா ஐட்டமும் ஆட் ஆகிடுச்சு. அந்த ஒரு ஐட்டம் ஏன் எரர் சொல்லுன்றதை அதை நம்ம படித்து பார்த்துட்டு கூட நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ராடக்ட் கோடு 101 நம்ம ஏற்கனவே 101 வச்சதுனால அந்த ஐட்டம் மட்டும் இம்போர்ட் ஆகலை ஏற்கனவே இருக்கிறதுனால. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் மாஸ்டர்
ஐட்டம்ஸ் போனோம் அப்படின்னா எல்லா ஐட்டமும் நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, எல்லா ஐட்டமும் ஆட் பண்ணிட்டேன். ஒரு சிலதுக்கு வந்து நீங்கள் வந்து ஷார்ட் கோட் வந்து எம்எஸ்எம்இ அதனுடைய நேம் இஎம்ஆர் ஓஏஏ ஆர்டிஓ அந்த மாதிரி ஷார்ட்கட் நேமும் போட்டிருக்காங்க. டைரெக்டாக ப்ராடக்ட் கோடும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி வந்து வர்ற வாடிக்கையாளருக்கு பில்லு கொடுக்குறது, இப்போ ஒரு ப்ராசஸ் பண்ணுறோன்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஷார்ட்கட் F8 ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சேல்ஸ்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இப்போ ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரை நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ வாங்கிட்டு ஸோ அவங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து 101ன்னு வச்சுருந்தோம். இப்போ பார்கோடில் வச்சு நம்ம என்ன பண்ணோம், 101 போட்டோன்னா இபி பில்லுன்னு வந்துடும். நோ கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இபி பில் இருக்கும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு சிலவங்க வந்து 60 ரூபா கட்டுவாங்க, சிலவங்க 6000 ரூபா கூட கட்டுவாங்க. அப்போ 60ன்னு போட்டு ஒரு ஆட் பண்ணிடுறோம். அதாவது இபி பில்லு ஆட் பண்ணிட்டோம். இப்போ சர்வீஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா, சர்வீஸ் ஆட் பண்ணுறது கீழே பார்த்தீங்கன்னா ஆட் சர்வீஸ்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து சர்வீஸ் சார்ஜுன்றதுனால நான் சர்வீஸ் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே புதுசாக ஒன்று கிரியேட் ஆகும். இதில் ஒரு டைம் நம்ம அதை ஆட் பண்ணிட்டோம்னா போதும், சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு போட்டுடுறோம். அதுக்கு ஏதாவது டேக்ஸ், அந்த சர்வீஸ் சார்ஜுக்கு சிலவங்க வந்து ப்ராப்பராக ஜிஎஸ்டி வச்சு பண்ணுறவங்களும் இருப்பாங்க. நான் ஜிஎஸ்டினா நீங்கள் 0 டேக்ஸ்னு கொடுத்துடலாம், இல்லை நான் ஜிஎஸ்டினே கொடுத்துடலாம். ஓகே, டேக்ஸ் ஸ்லாப் சொல்கிறேன் நான். ஸோ மீதி எதுவுமே நீங்கள் இங்கே எதுவும் மாற்ற தேவையில்லை. ஸோ எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து சப்போஸ் ப்ராப்பர் டேக்ஸ் பே பண்ணவங்க தான் இந்த சாக் கோடுன்றது கொடுக்கணும். ஓகேங்களா, இன் பர்சன்டேஜ்ன்றதை டிக் வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நான் சேவ் மட்டும் பண்ணிடுறேன். இப்போ இந்த டைம் சர்ச் பண்ணுறேன் எவ்வளோ ரேட்டு. இப்போ இந்த இபி பில்லு பண்ணதுக்கு ஒரு 20 ரூபா சார்ஜ் பண்ணிங்கன்னா 20 ரூபா கொடுத்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா தெரியும். இப்போது ஐட்டமும் ஆட் ஆகிடுச்சா, சர்வீஸ் சார்ஜஸும் ஆட் ஆகிடுச்சு. ரைட்டா, இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தோன்னே இப்போ 80 ரூபா வந்து கஸ்டமர் பே பண்ணணும். 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா மீதி 20 ரூபா ரிட்டர்ன். ஓகேவா, ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேப்பர் சைஸாக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு A5ல் கொடுக்க போகிறீங்க, லேண்ட்ஸ்கேப்பில் கொடுக்க போகிறீங்க, இல்லை சின்னதாக A6ல் கொடுக்க போகிறீங்கன்னா கூட நீங்கள் அந்த பேப்பர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ இந்த மாதிரி சிம்பிளாக வந்துடும். சிம்பிளாக கொடுக்குறவங்க சிம்பிளாக கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பேப்பர் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறேன்றவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இபி பில் அட்டன் ஆகிடும். ரெண்டாவது சர்வீஸ் சார்ஜ் அட்டன் ஆகிடும். சர்வீஸ் சார்ஜஸ்ன்றது ஐட்டம் கிடையாது. கரெக்டுங்களா? அப்புறம் சேவ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் நான் A6ன்னு போட்டு சேவ் பண்ணிக்குவேன். ரைட்டா, இது ஒரு மெத்தட். அதாவது சேல்ஸில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கஸ்டமருடைய நேம் வந்து நியூ கொடுத்தோம், இங்கே வந்து மொபைல் நம்பர் கொடுத்தோம், டேட்டா கொடுத்தோம். இது வந்து கேஷ் சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ கிரெடிட் சேல்ஸ், இப்போ நம்ம ரெகுலராக வரக்கூடிய கஸ்டமர் தான். ஓகேவா, அவங்க வந்து நாளைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த கஸ்டமர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் தேவா அப்படின்னு போடுறேன். தேவான்றது இல்லை அப்படின்னா அப்படியே ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா புதுசாக க்ரியேட் பண்ணுற பேஜ் வந்துடும். இப்போ தேவா அப்படின்னு போட்டு நான் அவருடைய அலைஸ் நேமு இல்லை அவர் ஏதாவது பழைய பாக்கி தர வேண்டியது இருந்ததுன்னா அதை போட்டுட்டு நம்ம அவருடைய மொபைல் நம்பரை வந்து நம்ம இங்கே போட்டுடுறோம். ஓகேங்களா, இப்படி போட்டுறோம். மொபைல் நம்பர் போட்டு ஜஸ்ட்டு வந்து சேவ் கொடுத்துட்றேன். இப்போ தேவான்றது லெஜரு. ஓகேவா, இப்போ நான் ஒரு கிரெடிட் இப்போ வந்து ஆதார் டவுன்லோட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆதார் டவுன்லோடு இப்போ வந்து ஆதார் டவுன்லோடில் ஒரு 2 ஆதார் டவுன்லோட் பண்ணியிருக்காரு. ஒரு ஆதாருக்கு சார்ஜ் வந்து 20 அப்படின்னா அப்போ 2க்கு 40 இல்லையா. ஓகே, 40 வந்து டைரெக்டாக ஆதார் டவுன்லோட் சார்ஜஸ் கொடுத்துட்டு சார்ஜஸ் இருந்துச்சுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வீஸ் சார்ஜ் டிஸ்கவுண்ட் எல்லாமே அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ வந்து சேவ் கொடுக்குறேன். இந்த கேஷ் டெண்டரில் வந்து நான் எந்த வேல்யூமே கொடுக்கலன்னா அப்படியே ஓகே பண்ணிங்கன்னா இந்த பில்லு வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிடும். பட் இது வந்து கிரெடிட்டில் வந்துடும். கிரெடிட்டில் ரைட்டு. இப்போ வந்து ஒரு கேஷ் சேல்ஸ் பார்த்தோம், ஒரு கிரெடிட் சேல்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இப்போ கிரெடிட் கொடுத்தோம்ல அது எப்படி வரவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷனில் ஓகேங்களா ரிசிப்ட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா, அதாவது ட்ரான்சாக்ஷனில் ரிசிப்ட்டு போயிட்டு ரிசிப்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ யாருக்கு நம்ம கொடுத்துருக்கோமோ அவருடைய பேரை செலக்ட் பண்ணி என்ட்ரு அடிச்சிங்கன்னா 40 ரூபா நம்ம வந்து அவருக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ அவர் வந்து 40 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு அப்படின்னா 40 அப்படின்னு போட்டுட்டு அவருடைய பில்லு அதாவது ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, எந்த பில்லுக்கு அவர் காசு கொடுத்தாருன்னு தெரியணும்ல,
அதுக்கு இங்கே ஆட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த பில்லை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த 40 ரூபா அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேவா, அதாவது இந்த பில்லுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரி சேவ் ஆகிடும். சப்போஸ் அதை ரிசிப்டை நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து டே புக்கில் இருந்து ஜென்ரேட் பண்ணாலும் பண்ணலாம். இல்லைனா ரிப்போர்ட்ஸில் போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷனில் ரிசிப்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி ஷோ பண்ணிங்கன்னா இன்றைக்கி நம்ம போட்ட ரிசிப்ட் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி பிரிண்ட் வவுச்சர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரிசிப்ட் வந்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட்டு கொடுக்குறேன், ரிசிப்ட்டுன்னு டெஸ்க்டாப்பில் போட்டு இதையுமே உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கிறேன். ரிசிப்ட்டுன்னு போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ரைட்டு, இப்போது வந்து 2 விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று நார்மலாக வர கஸ்டமருக்கு எப்படி வந்து பில் கொடுக்குறதுன்றதையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி கிரெடிட் சேல்ஸ் எப்படி போடுறதுன்றதை பார்த்துட்டோம். சப்போஸ் கஸ்டமர் பழைய பாக்கி இருக்குது, அந்த மாதிரி கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கஸ்டமர்ஸில் 2 மெத்தட் இருக்குது. நியூ கஸ்டமர்ஸ் அண்டு கான்டாக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து மாஸ்டரில் லெஜர் அப்படின்னு கொடுத்து கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வெரிஃபை ஜிஎஸ்டி நம்பர், அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை நான் புதுசாக ஒரு லெஜர் க்ரியேட் பண்ண போகிறேன்னா நியூ கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிகாமணின்னு ஒரு லெஜரை க்ரியேட் பண்ணுறேன். எந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவை இப்போ ஜிஎஸ்டி வச்சுருக்காங்களா இருந்தால் ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா. அப்போ ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கெட் இன்ஃபர்மேஷன் கொடுத்திங்கன்னா அவங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் வெறும் மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போது இந்த சிகாமணின்றவரை எனக்கு ஒரு 1500 தரணும் அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எப்படி பார்க்குறது, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் கொடுத்துருங்க. ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இங்கேயே காமிக்கும் அவுட்ஸ்டாண்டிங், அதாவது பேயபிள் ரிசீவபிள். பேயபிள்னால் நீங்கள் யார்ட்டாவது கடன் நீங்கள் தர வேண்டியது இருந்துச்சுன்னா அது பேயபிள்னு சொல்லுவோம். பேயபிள்னு கொடுத்தா 0. ரிசீவபிள்னால் நீங்கள் நம்மள்ட்டேருந்து கஸ்டமர்ட்டேருந்து நம்ம வர வேண்டிய தொகை. அப்போ என்ன பண்ணோம், இங்கே டீட்டெயில்ஸ்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து ஷோன்னு கொடுத்திங்கன்னா யாரெல்லாம் நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் தர வேண்டியிருக்கோ எல்லாருடைய டீட்டெயிலும் வரும். அதேமாரி ஏஜிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த இது வரையும் வேணுன்றதை கொடுத்துட்டிங்கன்னா இன்டர்வல் எத்தனை ஏஜஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஏஜ் வைஸ், அதாவது எவ்வளோ நாள் ஆகிருக்கு இந்த பர்டிகுலர் அவுட்ஸ்டாண்டிங் நின்று அப்படின்றதையும் நம்ம வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி ஆப்ஷன்ஸுங்க இருக்குங்க. ஓகேங்களா, இதுலேயே பாயிண்ட் ஆஃப் சேல்னு ஒன்று இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் இல்லை உங்களுடைய ஸ்டாஃப் தான் இருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl F8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் சேல் வரும். ஓகேங்களா, இதில் வந்து ஜஸ்ட்டு ஐக்கானாவே கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து அபா கார்டு இருக்குன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அபா கார்டு ஆட் ஆகிடும். இறப்பு சான்றிதழ் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துருக்காங்க. இது வந்து பில்லிங் போட தெரிஞ்சவங்க தான் போடணுன்னு அவசியம் கிடையாது. கேஸ்ட் சர்டிஃபிகேட், சிபில் சர்டிஃபிகேட், இது பிரிண்ட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம்னா சர்வீஸை வந்து எப்பயுமே பாயிண்ட் ஆஃப் சேலில் ஆட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஐட்டத்தையே சர்வீஸ் ஐட்டம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி நீங்கள் பில் கொடுக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கேஷ் டெண்டர் வரும், அப்படியே கொடுத்துட்டு என்டர் அடிக்கலாம். அடிக்க முடியும். இப்போ நான் எம்எஸ்எம்இன்னு அடிக்கிறேன்னா எம்எஸ்எம்இ போட்டு ஆட்னா எம்எஸ்எம்இனா தமிழ்லேயே பில் வருது பாருங்கள், தமிழ்லேயே ஐட்டம் ஆட் ஆகுதுங்களா. ஸோ தமிழ்லேயுமே உங்களுக்கு ஐட்டம் வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ ஈஸியான பில்லிங், அதே நேரத்தில் பில்லிங் ரொம்ப மஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸுக்கு. ஏன்னா எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஜிஎஸ்டி வச்சுருக்கவங்களுக்கும் நான் ஜிஎஸ்டி வச்சுருக்கவங்களும் இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.